என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக ரியல்மி தரப்பு வந்து ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, நாங்கள் வந்து ரியல்மியோடைய மாடல் நம்பர், அதாவது RMX 3063 இந்த நம்பரில் வந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. கூடவே அந்த மொபைலோட பேக்ரவுண்டில் கொஞ்சம் கிராஃப் தெரிய வந்திருக்கு. அந்த மொபைல் வந்து பார்க்க எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ தெரிய வந்திருக்கு. அதை டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாடல் நம்பர் வச்சு பார்க்கும்போது அந்த மொபைல் வந்து ஒரு C சீரிஸில் வந்து லான்ச் பண்ண தெரிய வந்திருக்கு. அதாவது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான். அந்த மொபைலோட நேம் தெரிய வந்திருக்கு. அந்த மொபைலோட நேம் வந்து இந்த Realme C19. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த Realme C19 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க வீடியோ. முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிறோமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். நீங்கள் பார்த்துக்கொண்டது கௌதம் சேனல். வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த Realme C19 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு வெளியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மேலே வந்து நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுன்னு போட்டிருக்காங்க. இதான் ரியல்மியோடைய லோகோ, ஸ்லோகன் வச்சுக்கலாம். சென்டரில் வந்து C19 மாடல் நம்பர் போட்டிருக்காங்க. கீழே வந்து ரியல்மின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ள என்னக்குன்னு பார்ப்போம். அடுத்ததாக உள்ளே வந்து ஒரே ஒரு சிம் எஜெக்டட் டூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் வந்து சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழே வந்து ஒரே ஒரு யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ரெண்டையும் சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக உள்ளே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து ரியல்மி சார்ஜரு 18 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த சார்ஜர் மூலிமா உங்கள் Realme C19 மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து 0 to 100 ஸ்பீடாக ஏறிடும். அந்த அளவுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஸ்பீடாக ஏறும். இதையும் சைடில் வச்சோம். அடுத்ததாக ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் வந்து Type C கேபிள் கிடையாது, ஒரு USB கேபிள். உங்கள் Realme C19 மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த Realme C19 இந்த மொபைல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு உள்ளே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த Realme C19 இந்த மொபைலோட டிசைனை பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. பின்னாடி டிசைன் வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஒரு கோடு மாதிரி தெரியுது. பார்க்குற மாதிரி நல்லாவே இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்க நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து வெயில் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே தெரியும். டிசைன் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த Realme C19 நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்ல லக்ஸுரியஸ் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த Realme C19 இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒரே ஒரு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் வந்து நீங்கள் வந்து SIM 1 + SIM 2 + மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷனும் உண்டு. நீங்கள் வந்து 5G சிம் போட முடியாது, 4G தான் போட முடியும். மெமரி கார்டில் வந்து 512 GB வரைக்கும் மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து, அதாவது மேலே வந்து க்ளீனாக இருக்குது. அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. பாட்டம் கீழே வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2 மைக்குமே கீழே தான் இருக்குது. பிரைமரி அண்ட் செகண்டரி மைக் வித் நாய்ஸ் கேன்சல் சப்போர்ட் உண்டு. 2 மைக்குமே கீழே பாட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா சார்ஜ் பண்ணுறதுக்கு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த Realme C19 மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த Realme C19 இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து MediaTek Helio G35 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு Octa கோர் ப்ராசஸர் தான். உங்களுக்கு வந்து கேமிங்னாலும் சரி, இல்லை எடிட் பண்ணாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்கும். ஏன்னா இந்த மொபைல் வந்து ஒரு C சீரிஸ் மொபைல் ரியல்மியுடைய. ஏன்னா C சீரிஸ்னாலே ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான். ப்ரைஸிங்கே வந்து 8,000 to 10,000 ஸ்டார்டிங்கே இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய பட்ஜெட் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ராசஸரும் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ ஹை பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்காது. பட் கேமிங் ஆடலாம். பட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேமிங் வந்து கொஞ்சம் லேகாக தான் செய்யும். அதுக்கடுத்து இந்த மொபைலில் வந்து GPU வந்து மேலே G52 கொடுத்துருக்காங்க, MC2 கொடுத்துருக்காங்க. இந்த Realme C19 ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு ஆவரேஜாகவே கொடுத்துருக்காங்க. இந்த Realme C19 இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்துருப்போம். இப்போ இந்த மொபைலோட RAM வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்கும்போது, ஒன்று வந்து 3GB RAM அண்ட் 32 GB இன்டர்னல் கொடுக்குறாங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 9,000 rupees வருது ரவுண்டாக. அதுக்கு இன்னொரு வேரியண்ட் வந்து 4GB RAM அண்ட் 64GB இன்டர்னல் கொடுக்குறாங்க. அதோட ப்ரைஸிங் வந்து
11,000 rupees வருது. ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது வந்து சி சீரிஸு, ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான். அவ்வளோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபோன்ஸ் கிடையாது, அதே மாதிரி ஃப்ளாக்ஷிப் மொபைலாம் கிடையாது. இது சாதா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான். ப்ரைஸிங் கம்மியாகவே இருக்கும். அது மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இந்த Realme C19 இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்க போகுது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்கும். அதுக்கடுத்து இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 720x1600 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சேஃப்டிக்காக கார்னிங் Gorilla Glass 3 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கிளிக் பண்ணால் கூட ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த Realme C19ஓட டிஸ்பிளே. இப்போ இந்த Realme C19 இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 5000 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து ஒரு மேசிவ் பேட்டரி வந்து நான் ரிமூவல் பேட்டரி தான். நீங்கள் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ண முடியாது. கூடவே இந்த மொபைலோட பேட்டரி வந்து நல்ல பெரிய பேட்டரின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு லைட்டர் யூஸராக இருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஃபோன் பேச மட்டும் செய்வீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 days வரைக்கும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். அதாவது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஹையர் யூஸ், அதாவது கேம் நாட்டு நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 day இல்லைனா அதுக்கு கம்மியாக தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜ் பண்ணிங்கன்னா 0 to 100 வந்து 2 hours ஆகும் கண்டிப்பாக சார்ஜ் ஏறுறதுக்கு. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Realme C19ல் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இந்த Realme C19 இந்த மொபைலோட கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து குவாட் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா வந்து 16 மெகாபிக்சலுக்கான ஒரு வைடு கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நாலாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து கேமரா இந்த Realme C19ல். ஏன்னா 16 மெகாபிக்சல் தான் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இது போதுமான ஒரு கேமரான்னு சொல்லலாம். ரியரில் வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு HDR, panorama, ஸ்லோ மோஷன் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபியூச்சராக. இந்த மொபைலில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Realme C19ல் ரியர் கேமரா ஆவரேஜாகவே இருக்க போகுது. இந்த Realme C19 இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. வாட்டர் டாப் மாட்ஸில் இருக்குது. எத்தனை மெகாபிக்சல்னா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, panorama சப்போர்ட் உண்டு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சராக. அதுக்கு செல்ஃபியில் வந்து நீங்கள் வந்து vlogging பண்ணாலும் சரி, இல்லை ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, அவ்வளோ அதிகம் சொல்ல முடியாது. 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாகவே கண்டிப்பாக இருக்கும். செல்ஃபியில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Realme C19 இந்த மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 3 கலர் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து சில்வர் கலரு. நம்ம கையில் இருக்கிறது வந்து ப்ளூ கலரு. இது எப்போ இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த Realme C19 இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து 200 grams கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அதிகமும் சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் 5000 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் அவ்வளோ தெரியாது. நல்லா கிரிப்பாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மொபைலோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. வித் Realme UI 1.0 கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கும். இந்த மொபைலில் வந்து 5G சிம் போட முடியாது, 4G தான் போட முடியும். அதுக்கடுத்து ஸ்லிம் ஷார்ட்டில் வந்து SIM 1 + SIM 2 + மெமரி கார்டு போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து 512 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மொபைலோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க வரும். சென்சார்ஸ் வந்து பின்னாடி வந்து ரியரில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபேஸ் அன்லாக் உண்டு. அதுக்கடுத்து காம்பஸ், லைட் சென்சார், ஆக்சிலோமீட்டர், ஜைரோமீட்டர் அந்த மாதிரி எக்கச்சக்கமான சென்சார்ஸ் வந்து இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து Wi-Fi, GPS, 3.5 FM கொடுத்துருக்காங்க, ரேடியோ, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைல் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் February to March 2021 அப்போ லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. டேட் தெரிய வரல. டேட் தெரிய வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்கிறேன். இந்த Realme C19 இந்த மொபைலோட ப்ரைஸிங் கடைசி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து 3GB RAM அண்ட்
32GB இன்டர்னல் கொடுக்குறாங்க. அது ப்ரைசிங் வந்து 9000 rupees வருது. இந்த வேரியண்ட் வந்து 4GB RAM அண்ட் 64GB இன்டர்னல் கொடுக்குறாங்க. அது ப்ரைசிங் வந்து 11,000 rupees வருது. ப்ரைசிங் கம்மியாக சொல்லலாம், வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் வந்து இந்த Realme C19 இந்த மாதிரியோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த Realme C19 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் ரெடி பார்த்துட்டு முடியும். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.